வணக்கம் நண்பர்களே. எனது தமிழ் தொழில் என்ற யூடியூப் சேனலை பார்க்க வந்தமைக்கு நன்றி. இன்று நாம் பார்க்க இருக்கும் தொழில் நீங்கள் அறிந்ததே. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நர்சரி, வீட்டு தோட்டம், செடிகள் வளர்ப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் அடங்கியது. இதனை நீங்கள் புதுமையாக செய்யணும். எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த நர்சரி கன்றுகளை விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு இடத்துல வச்சு இந்த வீடியோவில் காட்டுற மாரி ஒவ்வொரு இடங்களில் பார்த்திங்கன்னா அனைத்து வகையான செடிகளில் பாக்கெட்டில் அடித்து மண் தொட்டியில் அடித்து கூட விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. பட் நம்ம இப்போ என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா, பெரிய நகரங்களில் பார்த்திங்கன்னா இருக்கிறவங்க இதை ரெடிமேடாக செஞ்சு தரவங்க யாராச்சும் இருப்பாங்களா? அந்தமாரி ஆட்களை வைத்து நம்ம எப்படி நமக்கு தேவையான அந்த செடிகளை வாங்கி வளர்க்குறதுன்றது பலர், அதாவது குறிப்பாக சென்னை நகரில் அதேமாரி பெரிய நகரங்களில் இருக்கிறவங்க, ஏன்னா அவங்களால எதையும் தேடி அலைய முடியாத ஒரு சூழல் இப்போ இருக்குது. யாராவது ரெடிமேடாக இந்த மண் தொட்டியில் மண்ணை கலந்து பேக் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி அப்படியே செடிகளை விதைகளாக போட்டு நட்டு வீட்டு மொட்டை மாடியில் வளர்க்க முடியுமா, இல்லை ஃப்ளாட்ஸில் வளர்க்க முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுதான் நமக்கு தேவை. அதாவது மக்களோட தேவை என்னவோ அதை நம்ம ஒரு வியாபார வாய்ப்பாக மாற்றிக்கணும். இதற்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்களே என்ன பண்ணணும், நல்ல மண் வளம் உள்ள மண், செம்மண், அப்புறம் பார்த்திங்கன்னா மண்புழு உரங்கள், அப்புறம் வேப்பங்கொட்டை புண்ணாக்கு, அப்புறம் காயற்பெத்து, இவைகளை வகைகளாக பிரித்து பேக் பண்ணி பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு பேக் பண்ணி ஒரு பெரிய வாகனம், அதாவது டாட்டா ஏஸ் போன்ற வாகனங்களில் அடுக்கிக்கிட்டு ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டில் முன்னாடியே போயிட்டு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு அனுமதி பெற்று அங்கே வச்சு நீங்கள் விற்றுட்டு வந்துடலாங்க. அது கூட நீங்கள் விதைகளை கூட எடுத்துகிட்டு போகலாம். செடிகள் கேட்டாங்கன்னா அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இந்தமாரி விஷயத்தை வித்தியாசமாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வியாபாரம் நல்லா நடக்கும், லாபமும் கிடைக்கும். மேலும் மக்கள் இப்போ ஆன்மீக ஈடுபாட்டில் அதிகமாக உள்ளதுனால என்னென்ன ராசிக்கு என்னென்ன மரம் வளர்க்கலாம், என்னென்ன நட்சத்திரத்துக்கு என்னென்ன மரம் வளர்க்கலாம், இந்தமாரி விஷயத்தெல்லாம் அச்சிட்டு அந்த செடிகளை நீங்கள் வளர்க்கலான்ற மாரி நீங்கள் அவங்களுக்கு விற்கலாங்க. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த நர்சரி தொழிலில் இப்போ பல்வேறு விஷயங்கள். அதே மாதிரி மருத்துவ குணம் கொண்ட செடிகள், சீனி துளசி, அப்புறம் பார்த்திங்கன்னா திருநீர் பச்சிலை, விஷ்ணு கிராந்தி, இது போன்ற அபூர்வ தாவரங்களை கூட, மூலிகை செடிகளை கூட நீங்கள் கன்றுகளை ஆக்கி அதையும் வீடுகளில் விற்கலாம். அதேமாரி இப்போ வாஸ்து அதிகமாக பார்க்குறாங்க. அந்த வாஸ்து சார்ந்த செடிகள், அந்த செடிகள் எவ்வளோன்னு தெரிஞ்சு அவைகளை விற்கலாம். அப்புறம் ரெடிமேட் பாட், நான் சொன்ன மாரி மண் கலந்து அதனை பேக் பண்ணி அதையும் அப்படியே மண் தொட்டிகளாவோ இல்லை பிளாஸ்டிக் தொட்டிகளாவோ இல்லை பாக்கெட்டாவோ விற்கலாம். இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு வண்டியில் வச்சு விளம்பரப்படுத்திக்கிட்டே போய் சென்னை போன்ற பெரிய நகரங்களில் இதை விற்கலாங்க. இதுக்கு தேவையான செடிகள் எங்கே விலை கம்மியாக கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஹோசூர், பெங்களூர், இங்கே ஏகப்பட்ட நர்சரி இருக்குங்க. அங்கே நேரடியாக போய் ஒரு லாரி முழுவதும் நீங்கள் இந்த செடி கன்றுகளை எடுத்துகிட்டு உங்கள் இடத்துல வச்சு இந்த மாதிரி வண்டியில் ஏற்றிட்டு போய் நீங்கள் விற்கலாங்க. வீடுகள் மட்டும் இல்லாமல் சென்னையில் பார்த்திங்கன்னா பல்லடத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தை, அப்புறம் பார்த்திங்கன்னா செங்குன்றத்தில் இருக்கக்கூடிய சந்தை, எங்கெங்கே வாய்ப்புகள் இருக்குதோ அதேமாதிரி ஞாயிற்றுக்கிழமை பிராட்வேல நடக்கக்கூடிய சந்தைகள், இந்தமாரி இடங்களில் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போய் டிஸ்பிளே பண்ணி விற்கலாங்க. ஸோ நர்சரி தொழிலுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோவில் பார்க்குறீங்க பாருங்கள், இதுதான் மண் கலக்கிற முறை. இந்தமாரி மண்ணை கலந்து பாக்கெட்டில் போட்டு கூட நீங்கள் மொத்தமாக விற்கலாங்க. இதை ஆன்லைனில் கூட நீங்கள் விளம்பரப்படுத்தி விற்கலாங்க. குறிப்பாக பெண்கள் இந்தமாரி மண்ணை கலந்து எடை குறைவான மண், அதாவது காயற்பித்து, செம்மண், இந்தமாரி வேப்பம் புண்ணாக்கு கலந்த கலவையை பேக்கெட் பண்ணி ஆன்லைன் மூலமாக கூட விற்கலாங்க. இதை வாங்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. எங்கே தேவை உள்ளதோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சி சரியாக விற்றீங்கன்னா ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாங்க. அதாவது நகரங்களில் இந்த மாதிரி விஷயங்களை அவுட்டரில் பகுதிகளில் தான் செஞ்சு அங்கே நர்சரிகளாக விற்கிறாங்க. சென்னையில் பார்த்திங்கன்னா ஈசிஆர் பகுதிகளில் தான் நிறையா நர்சரிகள் இருக்குது. ஆனால் நம்ம நேரடியாக எடுத்துகிட்டு போய் அவங்க இடத்துல விற்கும்போது அவங்களே முன்னின்று அதை வாங்கிக்குவாங்க.
ஒருத்தர் வாங்கும்போது அதை பார்த்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லேயும் 1000 வீடு 2000 வீடு இருக்குது. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் விடுமுறை நாட்களில் போனீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து அங்கே விற்றுட்டு வரலாம். அவங்களுக்கு செடிகளை எப்படி நட்டு தர்றது, இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கைட்லைன்ஸ் கொடுத்தீங்கன்னா தொடர்ந்து உங்கள்கிட்டே வாங்குவாங்க, மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. நர்சரி தொழிலில் இந்த மாதிரி வித்தியாசமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம். இதுக்கு ஆரம்பத்தில் ஒரு 1 லட்ச ரூபா முதலீடு போட்டால் போதுமானது. லாபம் வந்து நல்ல லாபம் கிடைக்குங்க. அதுவும் பெங்களூர் அந்த சைட்லேருந்து லோடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும். இப்போ இனி மழை காலம் ஆரம்பிக்க போகுது. இந்த ஆடி மாதத்துலேருந்து மழை காலம் ஆரம்பிக்க போகுது. இந்த தொழிலுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. எமது தமிழ் தொழில். இதில் நான் சொல்ல வந்த விஷயம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, மண்ணை வந்து பேக்கெட் போட்டு விற்கிறது தான், ஆன்லைனில் விற்கிறது, இந்தமாரி அப்பார்ட்மெண்ட்டில் விற்கிறது தான். இதை வந்து விலை கம்மியான அந்த காயற்புத்தெல்லாம் கிடைக்குதுங்க. அது கோயம்புத்தூர், பொள்ளாச்சி அந்த சைடில் கிடைக்கிது. உங்கள் ஊரில் கிடைக்கக்கூடிய தேங்காய் நார் கழிவுகள், அப்புறம் மண்புழு உரம், மாட்டு சாணம், ஆட்டு புழுக்க, வேப்பலை புண்ணாக்கு, மண், செம்மண் இவைகளை குறிப்பிட்ட சதவீதம் கலந்து பேக்கெட்டுகளை 1/2 கிலோ 1 கிலோன்னு போட்டு ஆன்லைன் மூலமாக விளம்பரம் பண்ணி நீங்கள் நல்லா வருமானம் பெறலாங்க. பிளாஸ்டிக் தொட்டியில் அடைச்சி பேக் பண்ணி அது கூட விதைகளை ஒரு பேக்கெட் போட்டு கூட விற்கலாங்க ஆன்லைன் மூலமாக. இந்த மாதிரி மண்ணை பொட்டலாங்கட்டி விற்று நிறையா பேர் பெரிய ஆளாக இருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் இந்த நர்சரி தொழிலை உங்கள் பகுதியில் ஆரம்பித்து வெற்றி பெறலாம். தொடர்ந்து எமது தமிழ் தொழில் என்ற யூடியூப் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தினசரி இதில் இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு தொழிலை பதிவிட்டு வருகிறேன். வாருங்கள், பாருங்கள். நன்றி.